நம்முடன் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் தமீமும் அன்சாரி. வணக்கம் திரு அன்சாரி. வாழ்க வளமுடன். இந்த ஆளுங்கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இரண்டு அணிகளாக இருந்தவர்கள் ஒன்றாக இணையப் போகிறோம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு எதிராக இருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன? நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில எங்களுடைய கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு இருக்க வேண்டும், சிறப்பான ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றோம். அம்மா அவருடைய மரணத்துக்கு பின்னாலே துரதிருஷ்டவசமாக அதிமுகவிலே பிளவுகள் ஏற்பட்டது. மிக முக்கியமாக மத்திய அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு வகையில அதிமுக அரசுக்கு இடையூறுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்படுத்தி வந்தது. வருமான வரித்துறையை பயன்படுத்தி அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களை எல்லாம் மறைமுகமாக மிரட்டக்கூடிய வேலைகளையும் அவர்கள் செய்து வந்தார்கள். இத்தகைய நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரண்டு முக்கியமான அணிகள் ஒரே அணியாக இணைந்து அரசை பாதுகாக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரு புதிய முயற்சியிலே இறங்கியிருப்பது ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கது. அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய மன உணர்வுகளும் கடந்த 2 மாதங்களாக அவ்வாறுதான் இருந்து வந்திருக்கிறது. எங்கள் தோழமை கட்சி ஒன்றுபடுவதும் அதன் மூலமாக அம்மாவருடைய கனவு திட்டங்களை முன்னெடுத்து ஆட்சியை சிறப்பாக வழிநடத்துவதும் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கும் எங்களோடு தோழமையில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்வாகும். அந்த அடிப்படையில அவர்கள் இணைவதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். இந்த ஏற்கனவே சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முடிவுக்கு எதிராக இருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த நாட்கள்ல ஆட்சியினுடைய போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரு டிடிவி தினகரன் இப்போது இந்த கட்சியில பொறுப்புகள் இருந்து விலகி இருக்கணும் என்பதாக இந்த ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய தோழமை கட்சியான அதிமுகவில் ஒருவருக்கொருவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நாங்கள் மிகுந்த கவலையோடு உற்று நோக்குகின்றோம். அதை குறித்து நாங்கள் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுமே நான் அதிமுகவுடைய தலைவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை தமிழ்நாட்டு மக்கள் தந்தார்கள். யாருமே எதிர்பாராத ஒரு சூழலிலே அவர்கள் மரணமடைந்து விட்ட பிறகு அதன் பின்னால் ஏற்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளை எல்லாம் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தேர்தலை விரும்பவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதை சந்திக்க தயாராக இல்லை. இந்த நேரத்தில் விமர்சனங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு எந்தெந்த புள்ளிகளிலெல்லாம் இணைய முடியுமோ அதிலெல்லாம் இணைவதற்கான வேலைகளை துரிதப்படுத்தி இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர்த்து அவர்கள் தங்களுக்குள் ஒரு சகோதரத்துவ ரீதியில் செய்யக்கூடிய விமர்சனங்கள் குறித்து நாங்கள் எந்த கருத்தையும் வெளிப்படுத்த விரும்பவில்லை. நன்றி திரு அன்சாரி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.